லாஸ்ட் பார்ட்ல வந்து ஹீரோவோட தாத்தா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு ஸ்டார் வந்து தன்னுடைய பேத்தி தான் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாரா. இதை வந்து தன் பேரங்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி அவனை வந்து ஃபோன் பண்ணி வர சொல்றாரு. நம்மளோட ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நம்மளோட ஹீரோயின் அதுக்கு பிறகு வந்து அவனுடைய பொண்ணு 2 பேத்தையும் கூட்டிட்டு வந்து வச்சிருந்துருப்பாங்களாம். இது பார்த்துட்டு எதுக்காக இவங்க 2 பேத்தையும் இங்கே கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க வில்லியோ இது எல்லாமே உங்களுடைய தாத்தா தான் பண்ணியிருக்க சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இவ வந்துட்டு அவ்வளவு சின்ன தப்பா பண்ணியிருக்காரு, இவளை வந்து உயிரோட விட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த கேவலமானவளையும் அவளுடைய பொண்ணையும் இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல கரெக்டாக தாத்தா அந்த இடத்துக்கு வந்துடுறாரா. வந்து நேராக வந்துட்டு அந்த வில்லியை கண்ணத்தை சேர்த்து ஊங்கி அறைய அவளும் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. என்ன தாத்தா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த கேவலமானவளுக்காக என்னைய அறியறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. இப்போ அவரோ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவனது தாத்தாவை பார்த்துட்டு இதுக்காக வந்து என்னை ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவரோ இங்கே பாரு, இந்த பேப்பரை பார்த்ததுக்கு பிறகு இவங்களை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீயே முடிவிடு அப்படின்னு சொல்ல கரெக்டாக ஹீரோவும் வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பேப்பரை கையில் வாங்குறானா. அதுக்குள்ளேயும் வேலைக்காரவங்களோ நம்மளோட ஹீரோயின் வந்து நடிக்கிறதுக்காக ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருப்பா இல்லையா, அவன் வந்துட்டு என்னென்னா நம்மளோட ஹீரோயின் அப்புறம் குழந்தைங்க 2 பேத்தையும் வந்து கூப்பிட்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போ இந்த குட்டி பொண்ணு ஸ்டாரோ அம்மா கிட்ட அப்பா வந்துட்டாரு நம்மளை கூப்பிட்றதுக்காக, இனி நம்ம கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கானா. வில்லி என்ன பண்ணுறான்னா அந்த பேப்பரை வந்து நைஸாக அவன் கையில இருந்து வாங்கிட்டு கீழே அவங்க வந்திருக்காங்க இல்லையா, முதல்ல வந்து பேசி அனுப்பிச்சு விடுங்க, அதுக்கு பிறகு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அவனும் வேறு வழி இல்லாமல் கீழே இறங்கி போயிடுறானா. இப்போ வந்து நம்மளோட ஹீரோயின் அந்த குட்டி பாப்பா எல்லாருமே போயிடுறாங்க. வில்லியோ அது என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது டிஎன்ஏ ரிப்போர்ட். அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. தாத்தாவோ எனக்கு நல்லாவே தெரியும், என்னுடைய பேரங்கிட்ட இருந்து அந்த கண்ணு தெரியாத அப்பாவி பொண்ணை பிரிக்கிறதுக்காக தானே நீ இவ்வளோ கேவலமான வேலை எல்லாமே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இப்போ அவளோ இல்லை உண்மையும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாளா. இப்போ அவரோ கண்டிப்பாக இந்த உண்மை எல்லாமே என் பேரங்கிட்ட நான் சொல்லி தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இப்போ வில்லியோ தாத்தாவோட காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கா. தயவு செஞ்சு இந்த உண்மையை மட்டும் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, அவர் தான் வந்து என்னை வந்து உண்மையான லிங் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு கல்யாணம் வேற ஆக போகுதா இன்னும் 2 நாளில், தயவு செஞ்சு கடைசி நேரத்தில் வந்து கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு இருக்காளா. தாத்தாவோ அவளை தள்ளி விட்டுட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ண இப்போ வில்லியோ பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாளா. இதுக்கு மேலெல்லாம் உன்கிட்ட என்னால் கெஞ்சிட்டு இருக்க முடியாது, நீ உயிரோடு இருந்தால் தானே இந்த விஷயத்தை போய் அவங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. இதில் அவருக்கும் வந்துட்டு வயசானவரா தலையில் அடிபட்டுருதா, அந்த இடத்துலையே மயங்கி கீழே விழுந்துடுறாரு. இப்போ வந்து கையில் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட் வச்சுருப்பாள்ல, அதை வந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா நெருப்பில் வந்து எரிச்சிடுறா. என்னோட டார்கெட்டே இந்த கிழவன் கிடையாது, அவனா வந்து மாட்டிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா கீழே நம்மளோட ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அப்புறம் குழந்தைங்களை அனுப்பிச்சு விடுறதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கானா. வேகமாக ஓடி வந்துட்டு சீக்கிரம் வாங்க, தாத்தா வந்து கீழே விழுந்துட்டாரு, தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்ல அவனும் பதறி அடிச்சு தன்னுடைய தாத்தாவை பார்க்கறதுக்காக ஓடிட்டு இருக்கான். இப்ப தாத்தாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்களா. அவரு ரொம்ப வயசானவர் அப்படின்றனால இந்த தடவை ரொம்பவுமே சீரியஸா இருக்காரு. இன்னொரு பக்கம் வில்லிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஹீரோயின் வந்து பணம் கொடுத்து ஒரு பெரிய பணக்காரனை தன் குழந்தைக்காக அப்பாவை நடிக்க வச்சிருந்திருப்பா இல்லையா, கரெக்டாக காஃபி ஷாப்பில் தான் இந்த மாதிரி கான்வர்சேஷன் நடந்திருக்கும் இல்லையா, அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம வில்லிக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருப்பாங்களா. அவளும் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த குட்டி பொண்ணு வெளியில் நடந்து வந்துட்டு இருப்பாளா, அவளை பார்த்துட்டு ஏய் நில்லு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த ஷிவியான் தான் உன்னுடைய அப்பான்னு நினச்சிட்டு இருக்கியா என்ன, அதுதான் கிடையாது, உன்னுடைய அம்மா வந்துட்டு உனக்கு அப்பாவை நடிக்க வைக்கிறதுக்காக அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கா, இங்கே பார்த்தியா ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்க அந்த குழந்தையோ கிடையாது நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன், உனக்கு அப்பா எப்போவுமே கிடைக்க மாட்டார், கடைசி வரைக்கும் நீ அப்பாவை பார்க்கவே முடியாது, இந்த மாதிரி தான் இருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கீழே தள்ளி விட அந்த குழந்தையோ அழுதுகிட்டே இருக்காளா. மறுபடியும் அந்த இடத்துலையே மயங்கி கீழே விழுந்துடுறான். இப்போ அந்த குழந்தையோட மூக்கிலேயே நல்ல ரத்தம் வர ஆரம்பிச்சிருந்தா. நம்மளோட ஹீரோயின் அப்புறம் நடிக்கிறதுக்காக வந்திருக்கா இல்லையா, அவங்க 2 பேருமே கொண்டு போய் அந்த குழந்தைய மறுபடியும் வந்து பெட்டில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணா அழுதுட்டே தன்னுடைய அம்மா கிட்ட, அம்மா இவர் வந்து உண்மையிலேயே என்னுடைய டேடி கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளுடைய ஹீரோயினும் பயங்கரமாக ஷாக் ஆயிடாளா. நான் வந்து கடைசியில் அப்பாவை பார்த்தே ஆகணும், எப்படியாவது நான் வந்து அப்பாவை பார்க்கறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழுக. இப்போ நம்மளுடைய ஹீரோயினுக்கும் வந்துட்டு யாருக்காக வந்துட்டு நான் இந்த உலகத்தையே இருட்டாக்கிக்கிட்டேனோ அவரை வந்து எனக்கு ஒரு ஒளியாக இருப்பாருன்னு நினச்சேன், ஆனால் கடைசியில் வந்துட்டு இப்போ என்னுடைய பொண்ணு கடைசி கட்டத்தில் வந்து அப்பாக்காக ஈகும் போது கூட அவரை என்னால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருக்காளா. இப்போ நடிக்கிறதுக்காக வந்தவனோ நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வந்திருக்காங்களா, அவங்க வந்து கண்ணு சம்மந்தப்பட்டவங்க தான், அவங்கக்கிட்ட சொல்லி நான் உங்களை வந்து செக் பண்ண சொல்கிறேன், ஒருவேளை உனக்கு ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோமே உனக்கு கண்ணு வந்துடும் இல்லையா, அதுக்கு பிறகு ஈஸியாக உன்னுடைய காதலன்னு நீ தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல
ஹீரோயினும் பயங்கரமாக வந்துட்டு சந்தோஷப்படுறாளா. எப்படியாவது கண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக காதலனை கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இந்த பொண்ணோட முகத்தையும் பார்த்துருக்க மாட்டாள் இல்லையா, அதனால கண்ணு வேணும்னு ஆசைப்படுறா. இப்போ சரின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிடுறா. இப்போ இந்த மாதிரி வந்து ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் வந்துட்டு வில்லிக்கு தெரிய வருதா. அவ்வளோ வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிரா. எப்படியாவது இதை வந்து தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அவளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்கல்ல ஃபோனில், அவங்களோ இல்லை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம், ஆல்ரெடி ஆப்ரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல. இப்போ அவ்வளோ வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காளா. நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிப்போ, எப்படியாவது வந்து இந்த லூ இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அவளை சந்திச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்ல விழுந்தடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிட்டு இருக்காளா. கரெக்டாக நம்மளோட ஹீரோயினோட கண்ணில் இருக்கக்கூடிய கட்டை வந்து கழட்டிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் பொண்ணு நிப்பாட்டி வச்சுருக்காங்களா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவும் வந்துட்டு அவளை பார்க்கறதுக்காக போகிறான். கரெக்டாக வில்லி அந்த இடத்துக்கு வந்துடுறாளா. நம்மளோட ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே போகாமல் தடுத்து நிறுத்திட்டு இருக்க. இப்போ அவளுடைய கட்டை கலட்டினவனையும் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா, ஆப்போசிட்டில் நிற்கக்கூடிய உங்கள் பொண்ணு தெரியறாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நம்மளுடைய ஹீரோயினுக்கும் சுத்தமாக கண்ணு தெரியவே இல்லை. அவளுடைய குட்டி பொண்ணும் அம்மா என்னாச்சு உங்களுக்கு நான் தெரியறேனா அப்படின்னு சொல்ல. இப்போ நம்மளோட ஹீரோயினும் கதறி அழுதுட்டு இருக்காளா. எனக்கு ஒன்றுமே தெரியல, என்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே இருட்டதாக இருக்குது பாப்பா, என்னால் வந்து உன்னுடைய அப்பாவை கண்டுபிடிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கு. அந்த குழந்தையோ கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து என் கூட இருந்தீங்க அப்படின்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்காளா. இப்போ ஆக்சுவலாக வந்து அந்த டாக்டரை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே வந்துட்டு நம்மளுடைய ஹீரோவாக தான் இருப்பானா. இப்போ இவன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தான் அப்படின்ற விஷயம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஃப்ரெண்டு மூலமாக அந்த ஹெல்ப்பை வந்து பண்ணியிருந்திருப்பான். நம்ம வில்லிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல, இவளுக்கு கண்ணு கிடைச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பதறி அரைச்சு ஓடி வந்தா கடவுளே நமக்கு ஹெல்ப் பண்றாருப்பா, என்னதான் ஆப்ரேஷன் முடிஞ்சாலும் அவளுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காளாம். இப்போ இந்த குட்டி பொண்ணும் வெளியில வர. வில்லியோ நக்கலா வந்து சிரிச்சுட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன கடைசியில் உங்க அம்மாவுக்கு வந்து பார்வை தெரியலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போக, அந்த குட்டி பொண்ணும் நில்லுங்க, நிச்சயமா வந்துட்டு என்னுடைய அம்மாவுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்கும், நீங்க பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நடந்து போய்கிட்டு இருக்காளா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினும் அந்த குழந்தைய வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். அந்த இடத்துல வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்களா. அந்த குட்டி பொண்ணும் என்ன பண்ணுறா அப்படின்னா தன் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சீட்டை வந்துட்டு காலியாக வச்சுருக்கா. இது என்னுடைய அப்பாக்கான பிளேஸ், இந்த இடத்துல என்னுடைய அப்பா வந்து உட்காந்துருக்கணும். பட் இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவர் வருவார், ஆனால் வந்து அவர் வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமராவை ஆன் பண்ணி, அப்பா நான் தான் உங்களுடைய ஸ்டார், இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது மேபி நான் உங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம், நான் குட்டி குழந்தையாக இருந்தப்பலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு அப்பாக்காக வந்துட்டு ரொம்பவுமே ஆசைப்பட்டிருக்கேனா. நான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே அவங்க டேடியோடு இருப்பாங்க, அதனால நானும் என்னுடைய டேடியை பார்க்கணுன்னு ரொம்பவுமே ஆசைப்பட்டேன். இப்போ வரைக்கும் வந்து உங்களை பார்க்க முடியல, அம்மா பாவம், நான் போனதுக்கு பிறகு அவங்க ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. இவ்வளோ நாள் வந்துட்டு அம்மாவுக்கு நான் தான் துணையாக இருந்தேனா, இனிமேல் நான் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப வந்துட்டு சேடாக இருக்கும், அதனால நீங்கள் நிச்சயமாக வந்து அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, நான் வானத்தில் ஸ்டாராக இருந்து உங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இப்போ ஹீரோயின் இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ தான் பொண்ணை கூப்பிட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறாள்லாம், உயரமான இடத்துக்கு. அங்கேருந்து ஒரு பலூனில் ஒரு லைட் மாதிரி இருக்குமா, அதை ஏற்றி வானத்தில் பறக்க விட்டுட்டு டேடி நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே இருந்தாலும் என்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துலேயே அந்த பொண்ணு அந்த இடத்துலையே மங்கி கீழே விழுந்துடுறா. ஹீரோயினும் உனக்கு என்னாச்சுன்னு சொல்ல, கடைசி வரைக்கும் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு நினச்ச அந்த குட்டி பொண்ணோட ஆசை நிறைவேறாமல் அந்த இடத்துலையே இறந்து போயிடுறான். இப்போ தான் பொண்ணு இறந்து போனது ஒன்றையுமே அந்த இடத்துலையே அவளை கட்டி பிடிச்சிட்டு நம்மளோட ஹீரோயினும் மங்கி கீழே விழுந்துடுறாளா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவோ வந்துட்டு காரில் போய்கிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் இந்த இடத்துல இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவருக்கு பக்கத்தில் இறங்கி போய் நின்றுட்டு இருக்கான். இப்போ இந்த குழந்தை பறக்க விட்ட பலூன் நம்மளோட ஹீரோவோட கையில் வந்து கிடைக்குதா. அந்த பலூனை அவன் டச் பண்ணுற கரெக்டாக அந்த டயத்துக்கு அந்த குழந்தையோட உயிர் அந்த இடத்துல போயிருந்திருக்கும். இப்போ நம்மளோட ஹீரோவுக்கோ பயங்கரமாக வந்துட்டு அவனுடைய இதயம் வலிக்க ஆரம்பிச்சிருது. என்னன்னு தெரியல, எனக்கு பிடிச்ச இல்லை எனக்கு வந்து வேண்டப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஏதோ நடந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலியால் துடிச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மயங்கி விழுந்து நம்மளோட ஹீரோயினும் ஹாஸ்பிட்டலில் கண்ணை திறந்து பார்க்குறாளா. பார்த்தா இப்போ அவளுக்கு பார்வை கிடச்சிருச்சு. பார்வை கிடைச்ச அடுத்த செகண்டே வந்து என் பொண்ணு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கீழே இறங்கி ஓட. இப்போ வந்து நடிக்கிறதுக்காக வந்திருப்பான்ல, அவனும் வந்து அவளை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. அவளோ நான் என் பொண்ணுக்கிட்டே போயிடுறேன், என்னை விட்டுருங்க, என்னால் வந்து என் பொண்ணு இல்லாமல் இருக்க முடியாது, எனக்கு கண்ணும் தேவையில்லை, வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. இப்போ அவளை சமாதானப்படுத்தி வந்து படுக்க வச்சிருக்காங்களா. அவளோ என்னால் உயிரோடு இருக்க முடியாது, எனக்கு வாழ்கிறதுக்கே பிடிக்கல, என் பொண்ணுக்கிட்டே நானும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காளா. ஆக்சுவலாக அந்த குட்டி குழந்தைய வந்து சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய கண்ணை வந்து தான் அம்மாவுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்திருப்பா. அதனால அந்த குழந்தையோட கண்ணையை எடுத்து நம்மளோட ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால தான் அந்த குட்டி பொண்ணு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்து வில்லிக்கிட்ட வந்து எங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கண் பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாளா.
இப்போ நம்மளோட ஹீரோயினை என்ன பண்ணுறா அப்படின்னா நடிக்கிறதுக்காக வந்திருப்பான் இல்லையா, அவனோட சேர்ந்துட்டு தன் பொண்ணோட கல்லறையில் மரியாதை பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே வந்து பூக்கள்லாம் வச்சுட்டு தன் பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காளா. இப்போ காற்றுலேயோ வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து நம்ம ஹீரோயினோட கையில் வந்து படுது. இதை பார்த்த உடனேமே அவளுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருதா. இதே சீசனில் தான் கண்ணு தெரியாத நம்மளோட ஹீரோவும் வந்து என்ன பண்ணியிருப்பானா அங்கே இருக்கக்கூடிய பூ எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவளுடைய தலையில் வந்து வச்சு விட்டுருந்துருப்போம். இப்போ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பூவை கையில் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாளா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்மளோட ஹீரோவோ வில்லியோட சேர்ந்து குழந்தையோட கலரிக்கு பூ வைக்கிறதுக்காக வரான். இப்போது கரெக்டாக வந்து அவங்கள கிராஸ் பண்ணி போகும்போது நம்மளோட ஹீரோயினோ ஹீரோவை பார்த்துடுறான். பார்த்து அடுத்த செகண்டே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாளா. ஃபூஹான் இவனா இந்த இடத்துலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அசையாமல் அதே இடத்துல நின்றுட்டுருக்கு. பக்கத்தில் நின்றுட்டுருக்கு வில்லியும் வந்துட்டு வென்கியூ நானும் அப்புறம் லூவும் சேர்ந்துட்டு உன் பொண்ணுக்கு மரியாதை பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக ஷாக் ஆயிடாளா. என்னது லூ தான் வந்துட்டு ஃபூஹானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தங்க பொண்ணோட கலரியை பார்த்துட்டு தான் பொண்ணு வந்துட்டு அவளுடைய அப்பாவை வந்து தேர்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாளா. அப்பா தயவு செஞ்சு வந்துருங்க வீட்டுக்கு, நாங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை கத்திருப்பா இல்லையா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு இந்த லூ தான் வந்துட்டு ஃபூஹான் போல இருக்குது. 5 வருஷமாக இந்த குழந்தை வந்துட்டு அவங்க அப்பாக்காக வந்து ஏங்கிட்டு இருந்தா. பக்கத்துலேயே இருந்தும் கூட இவர் தான் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்க முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கு. அந்த குழந்தையும் வந்துட்டு நம்ம ஹீரோவை கையை பிடிச்சிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாளா. ஆனால் அவனுடைய அப்பா கிடையாது, அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருப்பான். இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு தன் கையில் வந்துட்டு அந்த பூ வச்சுருந்துருப்பான் இல்லையா, அதை பயங்கரமாக வந்து கசிக்கிட்டு இருக்காள். அதில் இருக்கக்கூடிய முள்ளோ கையில் குத்தி ரத்தமாக வந்துட்டுருக்கு. இப்போ அந்த பூவை கீழே போட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப நம்மளோட ஹீரோவும் என்ன பண்ணுறான் அப்படின்னு அந்த பூவை எடுத்து பார்க்குறான்னா அது ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அந்த பூவை பார்த்தோன்னே அவனுக்கும் பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. தன் காதலிக்கு இதே மாதிரி தான் வந்து அடிக்கடி இந்த மரத்தோட பூவை எடுத்து வச்சு விட்டுருந்துருப்பானா. அதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு லிங்லின் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக போக இப்போ வில்லியோ பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு நான் தான் உங்களுடைய லிங்லின், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவனும் மனசுக்குள்ளேயே ஏன் எப்போவுமே என்னுடைய ஞாபகத்துக்கு வந்துட்டு என்னுடைய ஒய்ஃப் தான் வந்துட்டு என்னுடைய லிங்லின்னாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கானா. ஏன்னு தெரியல, என்னுடைய மனசில் வந்துட்டு ஆழமாக வந்துட்டு ஒரு எண்ணம் இருக்குது, என்னுடைய ஒய்ஃப் தான் என்னுடைய லிங்லினாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வில்லியை தள்ளி விட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஓடுறான். வில்லிக்கோ பயங்கரமாக கோவம் வந்துடுதான். தன் கையில் வச்சுருக்க பூவை வந்து அந்த பொண்ணோட கலரிலேயே தூக்கி எரிஞ்சிட்டு எப்படியாவது இவரை என் பக்கம் இழுத்தே ஆகணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காளா. இப்போ நம்மளோட ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்ல அவளை கோபத்தில் ஒரு வில்லேஜில் இருக்கக்கூடிய காலேஜில் படிக்கிறதுக்காக வந்தீங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து லிங்லின்ற ஒரு பொண்ணை சந்திச்சிங்க, இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்ல அவனும் ஷாக் ஆகிட்டு உனக்கு எப்படி தெரியும் லிங்லினை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. அதுக்குள்ளேயும் வந்து அவனுடைய அசிஸ்டண்ட்டோ சார் உங்களுடைய அந்த இப்போ வந்து வில்லி இருக்கா இல்லையா, அவள் வந்து என்ன பண்ணிட்டானா ஒரு உயரமான பில்டிங்கில் ஏறி நின்றுட்டு சூசைட் பண்ண போகிறத வந்து மிரட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அவனும் ஷாக் ஆகி நம்மளோட ஹீரோயினை விட்டுட்டு ஓடிட்டு இருக்கான். அந்த இடத்துல வில்லியோ வந்துட்டு இங்கே பாருங்க நான் தான் உங்களுடைய காதலி அப்படின்ற உண்மை உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதோ என் கழுத்தில் வந்து நீங்கள் கொடுத்த அந்த பெண்டன் இருக்குது, இதெல்லாம் மீறியும் கூட வந்து நீங்கள் கொஞ்ச நாளில் வந்து என்னை விட்டுட்டு விலகி போகிறீங்க, இனிமேட்டு நான் எதுக்காக உயிரோட இருக்கணும், நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுகிறதுக்காக போகிறல. அவனும் இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துடுறலாம். இப்போ அப்படின்னா சரி உடனே வந்துட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி டிவோர்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்ல அவனும் என்ன பண்ணுறான்னா நம்மளோட ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நீ டிவோர்ஸ் பத்திரத்தில் வந்து சைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ல அவளும் ரொம்ப சந்தோஷம்ப்பா அதே மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவனுடைய வீட்டுக்கு போய் டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ணுறதுக்காக வரா. நம்மளோட ஹீரோவுக்கும் வந்துட்டு இப்போ பயங்கர எமோஷ்னல் ஆகிடுதா. அவளுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணுறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை, மனசு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டத்தோடு உட்காந்துட்ருக்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினும் வந்து தன் உயிருக்கு உயிராக காதலிச்ச காதலன் 5 வருஷமாக தன்னுடைய ஹஸ்பண்டாக வந்து பக்கத்துலேயே இருந்திருக்கான், இப்போ தன்னுடைய பொண்ணையும் வந்து இழந்துட்டாளா. இப்போ இவனும் டிவோர்ஸ் பண்ண சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இதை எதையுமே வெளியில் காமிச்சிக்காம அழுகையோடு வந்துட்டு அந்த பத்திரத்தில் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அவள் கிளம்பும் போது அவளுடைய ஃப்ரெண்டு வந்து அங்கேருந்து அவளை கூப்பிட்டுக்கிறானா. இதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஹீரோவுக்கு கஷ்டமாக போயிடுது. ஆனால் அந்த இடத்துக்கு வர வில்லிக்கும் வந்து பயங்கர சந்தோஷம், ஏன்னா குழந்தையும் செத்து போச்சு, இவ்வளோ டிவோர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டா, இனிமேல் ஹீரோ வந்து நமக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஆரவாரம் பண்ணிகிட்ருக்காளா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நாள் எங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வேறு கொடுத்துட்ருக்கு. இப்போ நம்மளோட ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா நீராக வந்து உயிருக்காக போராடிட்டுருக்காரு இல்லையா நம்ம ஹீரோவோட தாத்தா, அவரை போய் மீட் பண்ணுறா. 5 வருஷத்துக்கு முன்னாடி
5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் பேரனுக்காக வந்து என் கண்களை தியாகம் பண்ணேன். நீங்களும் வந்துட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு அவரை கூட்டிகிட்டு போயிட்டேன். ஆனால் இத்தனை வருஷமாக வந்து அவரை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான், என் பொண்ணுக்காக, என்னுடைய ஸ்டார்ட்காக. இன்றைக்கி அவளும் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்க. இப்போ அவருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நார்மலாக ஆரம்பிச்சிடுதா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா வெளியே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போகிறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு அவங்க 2 பேரும் ரிங் மாற்றிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி விடுறாங்க. அதில் வந்து பார்த்தா நம்மளுடைய வில்லி இருக்கா இல்லையா, தாத்தாவை பிடிச்சி கீழே தள்ளி விடுவாள், அந்த வீடியோ ஓடிட்டுருக்கா. இதை பார்த்துட்டு அவ்வளோ பயங்கரமாக ஷாக் ஆயிடுறா. யார் இந்த வீடியோவை ஓட விடுறது, மரியாதையை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. நம்மளோட ஹீரோவோ இதை பார்த்துட்டு அடிப்பாவி என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கானா. இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட ஹீரோயினோ தாத்தாவை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. அவரோ அன்னைக்கு அடிப்பட்டப்ப என்னை கீழே தள்ளி விட்டதே இவ தான், அது மட்டும் இல்லாமல் இவ தான் வந்து கொலையாளி அப்படின்னு சொல்ல இப்போ எல்லாரும் வில்லியை வந்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோவோ என்ன தாத்தா சொல்கிறீங்க, தெரிஞ்சுதான் சொல்கிறீங்களா, இவ தான் வந்து என்னுடைய லிங்லின் அப்படின்னு சொல்ல அவரோ யார் இந்த ஃப்ராடா, இவ கிடையாது, உண்மையான லிங்லிங் இதோ நிற்கிறாளே இவ தான், 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு கண்ணை கொடுத்தது யாருன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளோட ஹீரோயின் வந்து ஹீரோக்காக கண்களை வந்து தியாகம் பண்ணியிருப்பா இல்லையா. அப்போ வந்து அதுக்கான ஃபார்ம் வந்து 2 இருந்திருக்கும். ஒன்று வந்து டாக்டர்கிட்ட இருக்கும், இன்னொன்று தாத்தாட்ட இருக்குமா. அதை எடுத்து நம்ம ஹீரோகிட்ட காமிக்க அவனும் அதை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக்காகி அழுதுட்ருக்கான். உண்மையான லிங்லின் இவ தான், அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் உன்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்ல இப்போ அவனுக்கும் பயங்கரமாக தூக்கி வாரி போட்டுடுது. தன்னுடைய பொண்ணை தன் கண்ணு முன்னாடி இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா நேராக வெளியிட்ட போயிட்டு எனக்கு சொந்தமான பொருள் உங்ககிட்ட ஒன்று இருக்குது அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு பென்டன் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை வந்து அவள் கழுத்தில் இருந்து பிடுங்கிட்டு போகிறா. இப்போது நம்மளோட ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கு. இப்போ அவளோ எல்லாமே முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய குழந்தை வந்து நம்மளை விட்டு என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோமா கிளம்பிடுறாளா. இப்போ நம்மளோட ஹீரோவோ பயங்கரமாக கதறி அழுதிட்டு இருக்கான். நேராக வந்து வீட்டுக்கு போகிறானா அந்த இடத்துலையோ வந்து நம்ம ஹீரோயின் அதுக்கு பிறகு குழந்தை 2 பேத்தையும் வந்து ஒரு இருட்டு அறையில் தான் அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா. அதை வந்து வேலைக்கார பொண்ணு திறந்து காமிக்கிறா. 5 வருஷமாக இந்த ரூமில் தான் அவங்க 2 பேரும் இருந்தாங்க. ஸ்டார் வந்து இந்த ரூமில் தான் வளர்ந்தா தெரியுமா அப்படின்னு சொல்ல அவனும் அழுதுகிட்டே அந்த ரூமில் போய் உட்காந்துருக்கானா. நைட்டு ஃபுல்லாக வந்து தன் பொண்ணோட வீடியோ வந்து ஓட விட்டு கேட்டுட்டு அந்த பொண்ணோட நினைவாகவே உட்காந்துட்டே இருக்கான். காலைல விடிஞ்சு பார்த்தா அவனுடைய தலைமுடி ஃபுல்லாமே ஒயிட் ஆகிடுது. இப்போ அசிஸ்டண்ட் அப்புறம் வேலைக்காரங்களாம் பார்த்துட்டு இதுன்னு இப்படி சடனாக மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கு. இப்போ அசிஸ்டண்ட்டோ இங்கே பாருங்கள் அந்த வில்லி இருக்கா இல்லையா, நம்மளோட ஹீரோயினை வந்து மாடிக்கு வந்து இழுத்துட்டு போயிட்டு கீழே தள்ளி வருதா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நம்மளோட ஹீரோவும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு ஓடி வரானா. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை பிடிச்சி வச்சுட்டு எனக்கு உடனே வந்து $100 மில்லியன் வந்து டாலர் வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை வாங்கிட்டு நான் வெளிநாட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நம்மளோட ஹீரோவும் இங்கே போகிற உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தந்துடுறேன், அவளை மட்டும் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ நம்மளோட ஹீரோயினோ கிடையாது, இவளை நான் விட மாட்டேன், இவ தான் வந்து என் பொண்ணோட சாவுக்கு காரணமானவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வில்லியை மறுபடியும் பிடிச்சிட்டு என்ன பண்ணுறான்னா கீழே தள்ளி விட்டுட்டு தானும் விழுகிறதுக்கு ரெடி ஆயிடுறான். நம்மளோட ஹீரோவோ வந்துட்டு இங்கே பாரு போயிடாத, இவ்வளோ நாளாக உன்னை தேடிட்டு இருந்தேன் வாழ்க்கையில், இப்போ தான் நீ கிடச்சிருக்க, கடைசி நேரத்தில் என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினும் கண்ணில்லாத காலத்தில் உன்னை காதலிக்கும் போது உனக்கு நான் கண்ணாக இருந்தேன், அதுக்கு பிறகு உனக்கு நான் என்னுடைய கண்களை கொடுத்ததுக்கு பிறகு நீ எனக்கு ஒளியாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்து அந்த விஷயத்தை நான் பண்ணதுக்கு பிறகு ஃபுல்லாமே இருட்டாயிடுச்சு. ஆனால் என்னுடைய பொண்ணுக்காவது வந்து நீ ஒளியாக இருப்பேன்னு நினச்சேன், அதுவும் கடைசி வரைக்கும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வாழ்கிறதுக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. அடுத்த ஒரு ஜென்மோன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக ஒன்றை மட்டும் நான் மீட் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கீழே தள்ளி விட்டுட்டு நம்மளோட ஹீரோயினும் கீழே விழுந்துடுறான். இப்போ நம்மளோட ஹீரோவும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறானா. கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக வந்து தன் காதலிக்காக தான் காத்துட்டு இருந்தான், அவளை தான் தேடிட்டு இருந்தான். இப்போ கண்ணு முன்னாடி இருந்தோம் அவள் வந்து தான் முன்னாடியே வந்துட்டு உயிரை விடுறதுக்காக போக இனிமேல் நான் மட்டும் உயிரோடு இருந்து என்ன பண்ணுறது, என் குழந்தையும் இல்லை, நான் காதலிச்ச என்னுடைய காதலியும் இல்லை, நான் மட்டும் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறானா. இப்போ 2 பேரும் கீழே விழுந்து அடுத்த செகண்டே அவங்க இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுதா. அதாவது எப்போ வந்து நம்மளுடைய ஹீரோயினை வந்து அவன் வந்து சந்திச்சானோ அந்த காலேஜில் வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்மளோட ஹீரோவுக்கு கண்ணு தெரில, ஆனால் வந்துட்டு ஹீரோயினை வந்து மீட் பண்ணக்கூடிய அதே நாளில் தான் வந்து கண்ணு திறந்து பார்க்குறாங்க. சில பசங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கண்ணு தெரியாத நம்மளோட ஹீரோவை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுடைய ஹீரோயின் வந்து அவனை காப்பாற்றிட்டு கடைசி வரைக்கும் அவள் கூடயே இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பாளா. இந்த மீட்டிங்கை மட்டும் தவிர்த்துட்டோன்னு வச்சுக்கோமே, அவன் நம்மளை விட்டு விலகி போயிடுவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரதுக்கு முன்னாடி அந்த இடத்த விட்டு ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறான்.
நம்ம ஹீரோயினோ என்னன்னு தெரியலையே, இந்த இடத்துல வந்து நம்ம கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பையனை நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டு வந்தால் இந்த இடத்துல யாருமே இல்லையேன்னு யோசிச்சுட்டு இருக்கு. அவனும் வேகமாக ஓடி போய் ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கிறான். எப்படியாவது இவளை மீட் பண்ணிடக்கூடாது, அவள் கடைசியாக வந்து அடுத்த ஒரு ஜென்மோன்னு இருந்தால் நம்மளை மீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கா இல்லையா, அதனால அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறானா. இப்போ அந்த இடத்துக்கு வேற ஒரு பையனை வந்து மீட் பண்ணுறா. ஆக்சுவலாக அது யார் அப்படின்னா, நடிக்கிறதுக்காக அப்பாவை ஒருத்தனை வந்து பேசி கூட்டிகிட்டு வந்திருப்பான் இல்லையா, அவன் கூட எதுவுமே பேசாமல் பின்னாடியே வந்திருந்திருப்பானே. ஆக்சுவலாக அவன் நம்ம ஹீரோயின் கூட வந்து ஒன்றா படித்தவன். அதனால தான் ஹீரோ அப்புறமா வந்துட்டு அவனும் 2 பேரும் மீட் பண்ணிக்கும் போது ஒருத்தவங்க சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ மிஸ் பண்ணனால அவங்க 2 பேரும் வந்து இப்போ நெருங்கி பழக ஆரம்பிச்சிடுறாங்களா. நம்மளோட ஹீரோவோ வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே வரான். ஆனால் வந்து அவனோட மனசில் ஃபுல்லாமே நம்ம ஹீரோயினை நினச்சி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கானா. இப்போ அந்த காலேஜில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பேசுகிறாங்கன்னா, நம்மளுடைய ஹீரோயின் அதுக்கு பிறகு வந்து அந்த ஷூயான் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணி லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறதா வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்களாம். இதெல்லாம் பார்த்துட்டு சரி இனிமேல் வந்துட்டு அவள் டோட்டலாக நம்மளை விட்டு விலகி போயிடுவா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. இப்போ அப்பாவை நடிக்கிறதுக்காக வந்திருப்பான் இல்லையா அந்த ஃப்ரெண்டு, அவன் என்ன பண்ணுவான்னா நம்மளோட ஹீரோவை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல வந்து விட்டுட்டு, ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் ஒன்றும் லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணிக்கவே இல்லை, மற்றவங்க தான் இந்த மாதிரி பேசிக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டு தான் தெரியுமா. ஆக்சுவலாக வந்துட்டு வென்கியூ இருக்கா இல்லையா, அவள் உன்னை வந்து மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுறானா. அவ்வளோ கடைசியாக ஒன்று நான் மீட் பண்ணிட்டேன், ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட இருந்து நீ ஒளிஞ்சு ஓடிட்டு இருந்த இல்லையா, இது எல்லாம் வந்து எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கு. அவனும் என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கானா. ஆக்சுவலாக நான் ஓமையில தான் க்ரஷ்ஷாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவனும் பயங்கரமாக ஷாக் ஆயிடானா. எதனால அப்படின்னு சொல்லி அவ்வளோ வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நான் அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறேன், எதனால அப்படின்னு சொல்லி என்னால் ஷியராக சொல்ல முடியாது, அதே போல தான் உன் கண்களில் நான் நிறைய நட்சத்திரங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல அவனும் ஷாக் ஆகி போயிடுறானா. விதி யாரை விட்டது, ஆனால் இந்த முறை வந்து எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளுடைய ஹீரோ வந்துட்டு டாக்டரை மீட் பண்ணி கன்ஃபார்ம் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறான். நம்மளுடைய ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க, அதே மாதிரி குழந்தை பிறகு தான் அந்த ஸ்டார் பொண்ணோட வியாதியை முன்னாடியே கண்டுபிடிச்சி க்யூர் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த குட்டி பொண்ணு தான் அப்பாவை தான் பக்கத்தில் உட்கார சொல்லி கூப்பிடுறா. ஒரு ஃபேமிலியாக அவங்க எல்லாருமே இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருனாலையும் விதியை மாற்றிட முடியாது, சப்போஸ் அந்த மாதிரி ஒரு மாற்றக்கூடிய சான்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பி எண்டிங் தானே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.